அன்பே சிவம், அன்பே சக்தி, அன்பே கடவுள். சச்சிதானந்தம் வாழ்க, சத்குருநாதர் வாழ்க, பகவான் ஞானவல்லலை வாழ்க வாழ்க. இந்த இனிய மாலை பொழுதிலே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவனுடைய நெடுங்காலமாக பயணித்திருந்தாலும் பல ஜென்மமாக அவருடைய தொடக்கமும் அவருடைய அருளும் அனுக்கிரகமும் இருப்பதினாலே நாம் எல்லாம் அவருடைய திருவடியிலேயோ அவரை பற்றி நினைக்கவோ அவரை பற்றி பேசுவதற்கு உண்டான பாக்கியத்தை அவன் கருணையால் நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையுண்டு. மற்றபடி இன்றுமில்லை என்றுமில்லை என்றைக்குமே அவருடைய பக்தர்கள் தவறாது அவருடைய அனுக்கிரம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு யுகத்திலையும் இறைவன் வந்து ஒவ்வொரு ஆட்களையும் தடுத்தாட்கொண்டு அவர்களுக்கு வழிநடத்தி செல்ல அவர்களை பின்பற்றி வருமாறு ஒவ்வொரு குருமார்களையும் சரி செய்து அதன்படியே அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள். நாம் அதன்படி பின்பற்றி நாமளும் கரை சேர வேண்டும் என்பதுதான். இங்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற பேதபாதம் இல்லாமல் எல்லாம் ஆன்மா ஒன்றே என்பதை அழகாக சுட்டி காமித்து ஒரே சமரசமாக அவருடைய கருணை மழை பொழிந்து அத்தனை பேரையுமே ஊக்குவிக்கப்படுத்து சொல்லி காட்டாமல் வாழ்ந்து காமித்து நம்மளை பக்குவப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். நாமும் அதன்படி செல்ல வேண்டும் என்பதே இதனுடைய ஆலோசனை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவம் சிந்திக்கல் தானே. ஒரு குருவை நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னா நாம் எல்லாத்தையும் சகலத்தையும் அவங்க பாதத்தில் முழுமையான சரணாகதி ஒப்படைச்சிட்டு நம்ம எனக்குன்னு இருக்கிறது தான் உண்மையான இது. ஆனால் அந்த ஒரு இயற்கையான ஒரு சந்திப்பை வந்து நாம் பல ஜென்மமாக ஏதோ ஒரு நல்ல ஒரு தொடக்கத்திலே நல்ல ஒரு இருக்க கொண்டிருந்தால் நமக்கு இந்த ஜென்மத்திலையும் சரி எந்த ஜென்மத்திலையும் அவங்க நம்மளை விடமாட்டாங்க. ஒரு புலிவாயில் போன இறையும் சரி ஒரு குருவாவுடைய பார்வையிலையும் சரி மாறவே மாட்டாங்க. அவங்களதான் பார்த்தாச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுடைய இது. ஆனால் நாம் பக்குவத்தோடு நம்பணும். முதல்ல எல்லா சுவாமியுடைய 12 ஆண்டுகள் முடிந்து 12 ஆண்டுகள் குரு பூஜையும் தாண்டி இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவர்களோடு தொடர்ந்து நம்ம பயணிக்க முடியுமா இல்லை இடையிலே விட்டு விடுவோமா? பல இந்த உலகு என்ப அந்த மாயையிலே வந்து மாட்டி பல சூழ்நிலைகளையும் இழந்து அதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்பதையே சுட்டி காமித்து அதற்கு குரு மற்ற இறைவன் போக்குவரத்து இவர் இல்லை அவர் அப்படின்ற ஒவ்வொன்றா மாறி நாம் எங்கெங்கெல்லாம் போய் நின்று நம்மளுடைய பிரச்சனைகள் தீருமா, நம்மளுடைய இந்த இந்த இடைக்கால இந்த இதெல்லாம் தீருமா என்பதை சுட்டி காமித்து குருவை நம்ம நிந்திக்கிறோமா இல்லை நாம் அவரோட ஒழுங்காக பயணித்தோமா, அவர் உண்மையாக நம்பினோமா என்ற பல கேள்விகள் எல்லாம் பல நம்ம நெஞ்சங்களை உருவாக்கப்படுகிறது. என்ன தோன்றுகிறது, சாமி செய்த ஒவ்வொரு பெரிய விஷயங்கள்லாம் அவர் சில சொல்லக்கூடாதா இல்லை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ராமானுஜர் தன்னுடைய குருவிடமிருந்து அவர் சொல்லி கொடுத்த போதனைகள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இது பண்ணாங்க. ஏன் எல்லாரையும் போல அவங்கவங்க பெற்ற ஒரு இன்பத்தையோ இல்லை அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு தாத்பரியத்தையோ ஒரு உண்மையான ஒரு அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு மந்திரங்களே இருக்கட்டும் அவர்களும் பெற்றோர் நம்ம பாட்டு போய் இருந்துடலாமே, நாமளும் மௌனமாக இருந்து அவரோட போய் காடு கறி ஏதோ ஒன்று வீட்டிலேயே இருந்தோ ஒரு நினைத்து நம்மளும் கரை சேர்ந்து விடலாம் அவரோடு என்று இருந்தால் அவர் என்ன சொல்வார், சாமி மகிழ்வித்து மகிழ் அப்படிம்பாங்க சாமி. உன்னுடைய மகிழ்ச்சி நீ மகிழ்ச்சியை அடையணும், நீ மட்டும் அது அடையணும் அப்படிங்கிறது கிடையாது. பிறரை மகிழ வச்சு அந்த மகிழ்ச்சியை நீ மகிழணும் அப்படிங்கிறதான் சாமியோட தாத்பரியம். நீ மட்டும் கரை சேர்ந்தா போதும், நீங்க எல்லா பாடங்களும் உனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பிறருக்கு அறியாதவர்களை தெரியாதவர்களை கரை சேர்க்க வேண்டியதுதான் உன்னுடைய பொறுப்பு. ஆகையாலே இது மாதிரி கிட்டத்தட்ட சாமியோட வந்து ஒரு குறிப்பிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 பேர் அவங்களுக்கு சுவாமி போலவே அனைத்தும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது. ஏன்னா வந்து இதை வந்து நம்ம முழுமையாக வந்து இதை பரம ரகசியம்னு சில சாமிகள் சொல்லுவாங்க. அதில் திருச்செந்தூர் ஒரு ஆள், திருச்செங்கோடில் ஒருத்தங்க, இன்னும் மித்தம் 10 பேர் எங்கே இருக்காங்கன்னு சாமியோட உறுப்பினரில் முக்கியமானவங்கள்லாம். ஒரு முறை வந்து சுவாமி ஒரு 10-15 பேரோட ஒரு குரூப்பாக வந்திருந்தாங்க திருச்செங்கோடிலேருந்து.
இப்போ சாமி பக்கத்து நடுவில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த 15-12 பேரும் அடிக்கடி சாமியோட வந்துகிட்டு இருப்பாங்கன்னு போல தெரியுது. ஆனால் அந்த ட்ரிப்பு வந்து வரும்போது கூட ஒரு பையன் கூட்டியிருந்தான். அவர் வந்து சாமி கிட்ட வரலை. பக்கத்தில் நின்று சத்தம் போட்டு என்ன இவர் இப்படி இருக்காரு, இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படி இப்படின்னு ஒரு பல விதமாக சொல்லிக்கிட்டு அங்கே நின்றுட்டே இருந்தாங்க. இவர் சாமி என்ன பண்ணாரோ அது வரைக்கும் அந்த 15 பேர் நான் ஒரு 12 வருஷமாக வரேன் 10 வருஷமாக வரேன்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் போங்கன்னு சொல்லி முடித்துனானா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்போ அந்த பையன் மட்டும் தனியாக அங்கே நின்றுட்டு இருந்தானா கூப்பிட்டாரு. என்ன எப்படி வந்தான்னு தெரியல. அது வரைக்கும் சாமிக்கிட்ட வர்றதுக்கு மாதிரி அவனுக்கு ஒரு ஐடியா இல்லை. கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னோ அப்படி இருக்காங்க மாதிரி தான் இருந்தாப்புல அந்த பையன். கிட்டக்க வந்து சாமி எல்லாரும் போனோன்னா இந்த 12 பேர் அவன் கூட்டிகிட்டு வந்த பசங்கள்லாம் அங்கே தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. கிளம்பி ஊருக்கு போகுங்கிற நிலைமையில இந்த பையன் மட்டும் காணும்னு திரும்பி பார்த்தா சாமி நின்றுட்டு இருக்கான். சாமி என்ன சொன்னார் என்ன பேசினாருன்னு தெரியல. ஒரு செகண்டு தான் அப்படியே டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அவனுடைய இது என்ன, அவனுடைய பேக்ரவுண்டாக அவன் யார் என்ன ஏதுங்கிறத அப்படியே ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே அவனுடைய இதில் மாற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் பெரிய ஒரு சித்தாந்த நிலையில் அன்றைக்கே நான் பார்த்தேன் நேரடியாகவே. அவர் இப்போ திருச்செங்கோலில் எங்கே என்ன பண்ணுறாருங்கிறது இது மாதிரி சில விஷயங்களும் அவரை முழுமையான நம்பிக்கையின் பொறுத்து இருக்குது. பகவானுடைய கருணையால் அவருடைய அனுகிரகத்தினாலேயே நாம் முழுமையாக நம்ம நம்பணும். அவரோட சரணாகதி ஆகிட்டோம்னாக்கும் பிற எந்த இடத்துலையும் நம்ம போய் எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் அப்போனாக்க நமக்கு என்ன இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாயை என்பதை வந்து இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் ஆசைன்னு சொல்லி பல விஷயங்களை அலைந்து அதில் ஏற்படக்கூடிய அத்தனை இன்பங்களுமே எல்லாமே உனக்கு தொல்லைகள் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த பிறவி பிணி தீர்ப்பதற்கும் இந்த தர்மம்ங்கிறதுனா என்ன அப்படின்னு சாமியோட சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது, இந்த பிணி கூண்டிலிருந்து நீ நீக்கப்படுவது, நீ தணிக்கப்படுவது, இதிலிருந்து நீ ஆத்மா விலகப்படுவே என்பதே தான் தர்மம் அப்படிங்கிறார். அத்தனையிலேருந்தே நீ விடுதலை பெறணும். எதையும் சேர்க்கறதுக்கு நீங்கள் வரலை, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கறது தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறத சாமி எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய இப்பேற்பட்ட ஒரு சபையை அமைச்சு இங்கேயே நமக்கு எல்லாருக்கும் சொல்ல வைத்து இதில் கேட்டு இதன்படி நம்ம ஒரு மாற்றம் வந்துடக்கூடாது, எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதை அமைச்சு நமக்கு அவர் வழிநடத்தி வர்றாரு. அதை நம்ம பின்பற்றி நமக்கு இதில் என்ன பணமா காசா பொண்ணா பொருளா நாம் கரை சேர வேண்டியது முக்கியமான இந்த பிறவிக்கு உண்டான அர்த்தமே அதுதான். ஏன் நம்ம மீண்டும் பேசுகிறோம் சொல்கிறோம், இந்த இடத்துல ஒரு உண்மையை பற்றி பேசுகிறோம்னு சொன்னாக்க மற்ற எங்கேயோ இதை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா, யாருக்கும் எடுத்து சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. இங்கே வந்தோம்னா நம்ம கரை சேரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சுவாமி எத்தனை முறை சொல்லியிருக்காங்க. சாமியுடைய பெரிய அவர் கொடுத்த ஒரு அதிர்ச்சி ஒரு ஆச்சரியம் எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா விஷயங்கள் வந்து இதை பின்னாடி நம்ம மாறிடுவோம் இல்லை மறைஞ்சிருவோமோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார். உனக்குள்ளே இருக்கக்கூடியவன் எல்லா ஆன்மாக்களையும் இருக்கக்கூடிய இவன் தாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளுக்கு எடுத்து சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா, நம்ம ஒரு வாட்டி காலையில் விடிகாலம் ஒரு 5 மணி சாமிகிட்ட இருந்து ஒரு புரோட்டா மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். சாமி பக்கத்தில் இங்கேயே சாமியோடு இருக்கிறீங்க, வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா பக்கத்தில் கசவனம்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சாமி சித்தம் ஆகிட்டாங்க. கூட அவருடைய இன்னொருத்தர் அவதாரமாக ஒருத்தர் இருக்காரு, வாங்க அப்படின்னு பல மூட்டை கூப்பிட்டுருவாரு. நான் போனதில்லை. அந்த முறை சரி வாங்க அப்படின்னா அண்ணன்ட்ட காரை எடுத்துக்கிட்டு, அண்ணன் கூட வந்திருந்தாரு, அவருடைய காரை எடுத்துக்கிட்டு நான் இந்த வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். போனால் அங்கேருந்து கசவனம்பட்டி போயிட்டோம். அங்கே போய் உள்ள அந்த தோப்புக்குள்ளே இருந்தார். அவர் காரில் போனோன்னே ஏறினவர் தான் இறங்கவே இல்லை. காரை விட்டு இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே வா, இங்கேருந்து அங்கே போன்னு சொல்லி மத்தியானம் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னப்பா இங்கே கூட்டியாந்து நம்ம சாமிகிட்ட இருந்தவளை வந்தோம், சாமிகிட்டையும் சொல்லலை, நம்ம ஒரு இடமா இருந்தோம்னா ஒழுங்காக இருக்கலாம், இப்போ இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, எப்படி இவரையும் கூட்டிகிட்டே போயிடுறதா கணக்கம்பட்டிக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் இறங்குற மாதிரி இல்லை. ஒரு பாட்டுக்கு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சிகரெட்டை குடிக்கிறாரு, திருப்பி காரை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. இங்கே போன்னு சொல்லி அது அண்ணன் விட்டு வேற காரு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்புறம் ஒரு 1:30 மணி இருக்கும் மத்தியானம். அங்கே இந்த இடத்துல இறங்கினார்ல, கதவை சாத்தி அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை. டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஒரே வேகமாக வந்துட்டோம். நம்ம சாமிகிட்ட சொன்னேன், என்ன சாமி நீங்கள் ரொம்ப காமிச்சிட்டு பார்த்துட்டு வரணுமே, அவர் இப்படி பண்ணுறாரு, இப்பயும் விடுற மாதிரி இல்லை, நம்ம ஒன்றும் சொல்லாமல் வேறு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் வேகமாக வேட்டு இங்கேருந்து நம்ம மத்தியானம் காலையிலையும் சாப்பிட்டாங்களே என்பதில் வண்டி வேறு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு நேராக பிடிச்சி நேராக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒட்டஞ்சத்திர வர பைபாஸ் ரோட்டில் நல்ல ஸ்பீடு. மத்தியானம் நேரம் ஒரு குட்டியான சைடில் ஒரு வேன் போய்கிட்டு இருக்கு. நான் அது பின்னாடி நான் வந்துட்டேன். நான் வந்தது சாண்ட்ரோ காரு, சின்ன காரு தான் அது. சரி நான் சைடு வாங்கிட்டான்னு சொல்லிட்டு எய்த்தாப்பில் என்ன பண்ணிட்டான்,
எனக்கு முன்னாடி வந்து ஒரு பஸ்ஸு அந்த வேனை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிடுச்சு. சரி பஸ்ஸு போயிடுச்சு, அதோட நம்மளும் சேர்ந்து போயிடும்ட்டு நான் பின்னாடி அந்த பஸ்ஸை ஒட்டி கிராஸ் பண்ணி போனேன். இல்லை இந்த பஸ்ஸு போன உடனே வேனு என்னடா டக்குன்னு பஸ் தானே அப்படின்ட்டு பின்னாடி வந்த காரை பார்க்கல, டக்குன்னு மேலே ரைட்டில் ஏறிட்டான். 7 நிமிஷத்தில் என்னடா வண்டி வேன்காரன் ஏறிட்டானே சொல்லி நான் கொஞ்சம் ரைட்டில் அனுப்பிச்சு இப்படி நேராக போகிறேன். அப்போ தான் பார்க்குறேன் இந்த பஸ்ஸு போய் கட்டாயி போகும்போது எய்த்தால் பார்த்தா பெரிய ஒரு டேங்கர் லாரி, ஒரு லாரி வருது. அவனும் ஸ்பீடாக வரான். இங்கிட்டு இந்த பக்கம் போக முடியாது, இந்த லெஃப்ட் சைடும் வர முடியாது. நேராக கொண்டு ஒரே ஒரு ஊயின்னு ஒரு சத்தம் தான் கிடைச்சு, டம்னு சத்தம்